இந்த 3 ராசிகளுக்கு கூடுதல் கவனம் தேவை. புதிய நபர்களை இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டாம், புதிய மாற்றங்களை இந்த நேரம் தேடிக்க வேண்டாம், புதிய கூட்டாளிகளை இந்த நேரம் எடுத்துக்க வேண்டாம். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? படிக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு மைண்டு பிளாக் ஆகிடும், ஞாபக சக்தி குறைபாடு வரும், மறதி ஏற்படும். முதியவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா திடீர்னு வாகனம் சம்பந்தப்பட்ட சாலையில போக்குவரத்துல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. கூடுமானவரை குடும்பத்தில் மௌன விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. என்ன தப்பு நடந்திருக்கு, எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு, எந்த இடத்துல நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வேண்டான்னு சொல்ல வேண்டிய இடத்துல 137 நாட்கள் ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை சனி வக்ர பெயர்ச்சி காலம் நடைபெறுகிறது. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி 2026 என்னைக்கு தொடங்குது அப்படிங்கறத சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பண விஷயம், உறவுகள், உடல்நிலை, அதே மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கவனமா இருக்கக்கூடிய ராசிகள்னா எதிரலாம். கவனம் அப்படின்னு சொல்றது முன்னெச்சரிக்கை தான். இதை பயமுறுத்துறதுக்கு கிடையாது. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் பயங்கொள்ள வேண்டியதும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராசிக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நல்ல நெருங்கிய பந்தம் இருக்குது. ஒன்று துலாம் ராசி, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. மகரம், சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. கும்பம், சனி பகவானுடைய மற்றொரு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்கிறோம். ராசிநாதனை சனி பகவானை அம்சமாக பெற்ற மகரம், கும்பம், ராசியில் உச்சம் பெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகளை நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த வருடத்தில் 2026 சனி பகவான் வக்ரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை வக்ரத்திலே இருக்கிறார். வக்ரங்கிறது அந்த கிரகம் பின்னோக்கி நகருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை சிறப்பாக மீனத்திற்குள்ளேயே, அது ரொம்ப ரேராக வக்ரத்தில் இருக்க போகிறார். அந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு யார் அப்படிங்கிறத பொறுத்தும், உச்சகுருவினுடைய பார்வை இவர்களுக்கு என்னெல்லாம் பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 3 ராசிகளுக்கு கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறோம். கூடுதல் கவனம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் எதெல்லாம் கவனமா இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4, 5 கூடியவனா, ஒரு கேந்திரம், ஒரு கோணத்திற்குரியவராக வர்றார். ஒரு யோக கிரகம் போய் வக்ரம் பெறுவது சிறப்பு இல்லை. குரு பார்வை இருக்குது, பேலன்ஸாக இருக்குது, இருந்தாலும் கூட ஒரு யோகாதிபதி போய் வக்ரம் பெறார். அப்போ ஒரு ப்ரெஷர் வருது இவங்களுக்கு. வேலையில் இடைஞ்சல் கொடுக்குறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை நீ செய்தால் தான் உனக்கு ப்ரமோஷன் சொல்கிறாங்க, அல்லது நீ செய்தால் தான் வேலையில் இருப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அல்லது இவங்க பார்த்த வேலைக்கு யாரோ ஒருத்தர் பரிசு வாங்கிட்டு போடுறாங்க. துளாராசிக்காரங்க நியாயமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இவங்களுக்கு அநியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஹெல்த் விஷயத்தில் வேலையிலே இப்படி இருக்குது, குடும்பத்திலே இப்படி இருக்குது, என்னத்தை உடம்பை பார்த்துட்டோம் அப்படின்னு ஏதோ ஒன்று மருந்து மாத்திரையை போட்டுட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி உட்காரும் பொழுது நோய் நிவர்த்தி ஏற்படும். அல்லது 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காரும் பொழுது எதிரிகள் தொந்தரவு இருக்காதுன்னு சொன்னாலும் கூட வக்ர நிலையில் இருக்கும் பொழுது உடல் சார்ந்த விஷயங்களில் நோய்க்கு தீர்வு பார்க்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு அறுவை சிகிச்சை சொல்லியிருக்கிறாங்க, தள்ளி போய்ட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன உடல் உபாதைகள் இருக்க உடனே ஸ்கேன் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். அதே நேரத்தில் டிசிஷன் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோன்னு அலைஞ்சிக்கிட்டே இல்லாமல் ஒரு தீர்வுக்கு இவர்கள் வர வேண்டிய ஒரு அமைப்பு. வேலை விஷயத்தில் இருக்கிறதுக்கு உயர்வு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவங்க வரணும். ப்ரொமோஷனை இந்த நேரத்தில் முயற்சி பண்ண வேண்டாம், புதிய நபர்களை இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டாம், புதிய மாற்றங்களை இந்த நேரம் தேடிக்க வேண்டாம், புதிய கூட்டாளிகளை இந்த நேரம் எடுத்துக்க வேண்டாம். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் கூட அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிறத ஒரு 4.5 மாத காலம் தானே, கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டு துலாம் ராசிக்காரங்க முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு பிந்தைய காலங்கள் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு யோகாதிபதி வக்ரம் பெறுகிறார். குருவினுடைய பார்வையில் இருந்தாலும் கூட தடைதாமதங்கள் உண்டு, தொழில் தடங்கள் உண்டு, முடிவுகளால் மாற்றங்கள் உண்டு, ஒரு படபடப்பு உண்டு, ஒரு டென்ஷன் உண்டு, எடுத்த காரியங்களில் தடை உண்டு என்பதனால நிதானம் துலாத்திற்கு தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் 2026 எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவான் ராசிநாதனா வர்றார். ஒரு ராசியாதிபதி வக்ரம் பெறுகிறார். அடையாளம் காமிச்சு கொடுத்துருவார், புரிதலை கொடுத்துருவார். என்ன தப்பு நடந்திருக்கு,
எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு, எந்த இடத்துல நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல வேண்டான்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இருந்திருக்கோம், எந்த இடத்துல அதிகமான முதலீடுகளை போட்டிருக்கோம், எந்த இடத்துல வர வேண்டிய பாக்கியை கேட்காம இருந்திருக்கோம், எந்த உழைப்பை வெட்டியாக கொடுத்துருக்கோம், எல்லா நியாய தர்மங்களையும் சனி பகவான் இவர்களுக்கு புரிய வச்சிருவார். புரிதலும் ஒரு வித கஷ்டம் தானே, ஏற்றுக்கும் போது மனசு வலிக்கும். ஆனாலும் காலம் மாற 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 இந்த 4 மாதத்துக்குள்ளேயே தெளிவு பிறக்கும். அப்போ உள்ளே வரும்போது ஒரு அழுத்தம் கொடுக்குறார், ப்ரெஷர் கொடுக்குறார். வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் உக்கிரமான பலன்களை உங்களுக்கு புரிய வைக்கிறார். தவறு எங்கே, தப்பு எங்கே, நியாயம் எங்கே, நீதி எங்கேன்னு தேட வைக்கிறார். ஸோ அப்போ உங்களுக்கான வழியை நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்குறார். முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும்போது 3ல் போய் இவர்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சமாகி அந்த முயற்சி ஸ்தானத்தில் வக்ர சனீஸ்வர பகவான் அமர்ந்து அந்த இடத்த குரு பார்க்கும்போது இவருடைய முயற்சியை புஷ் பண்ணுறார். ஆனாலும் நடக்க மாட்டேங்குதே, ஸ்லோவாக இருக்கு. 7.5 சனி விலகிருச்சுன்னு நினைக்கல, திரும்ப வக்ரம், திரும்ப சனீஸ்வரன் 7.5 வருவாரா, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவாரான்னு கேட்டால் வரமாட்டார். ஏன்னா ராசிக்குள்ளே மீனத்துக்குள்ளே தான் இப்போ வக்ரமாக இருக்க போகிறார். அப்போ அந்த 4.5 மாதங்கள் ஒரு கன்ஃபியூஸ் மனநிலை இருக்குது. ஒரு விசாலம் கிடைக்குது, ஆனால் நம்ப முடியல. நம்ம போட்ட திட்டத்துக்கு எதிராக இருக்குது, ஆனால் ஏற்றுக்க முடியலைங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதனால் சில திட்டங்கள், சில விஷயங்களை கொஞ்சம் சில மாதங்கள் தள்ளி வச்சுட்டு தெளிவு முழுசாக கிடைத்ததுக்கப்புறம் எதுலையும் மகர ராசிக்காரர்கள் இறங்குவது நல்லது. தொழில் விஷயமாக இருக்கலாம், குடும்ப விஷயங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வழக்குகள் விஷயங்களாக இருக்கலாம், புதிய திருமண வாய்ப்புகளாக இருக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து ராசியை பார்க்குறார். அப்போ திருமண அமைப்புகள் இவர்களுக்கு தேடி வருது. கஜகேசரி யோகம் உண்டாயிருக்கு. அப்போ இந்த கஜகேசரி யோகம் உண்டாகி இருந்தாலும் கூட ராசிநாதன் வக்ரத்தில் உட்காரும் பொழுது அந்த வரக்கூடிய சில விஷயங்கள் சில மாத காலம் தள்ளி போகும். திருமணம் தான், ஆனால் ஒரு 4 மாதம் ஆகட்டுங்கன்னு இவங்களை காக்க வைப்பாங்க, ஏங்க வைப்பாங்க. பண வரவு தான், ஒரு 3 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்த கடன் தான் கொஞ்சம் நாள் கழித்து தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு வாக்குறுதி, அதனால தாமதப்படுத்துகிற மாதிரி. உடல்நிலையில் சில பிரச்சனைகள், கால்வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி முதியோர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திடீர்னு வாகனம் சம்மந்தப்பட்ட சாலையில் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் திருடு போகிறது, நகை நட்டுகள் காணாமல் போகிறது, சொந்த வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் உருவாகிறது, சின்ன வார்த்தைகள் பெரிய போராக மாறுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் சனி பகவானுடைய வக்ர காலத்தில் இருக்கும். ஆனால் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை மட்டும் வச்சு இவர்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. மற்ற ராகு கேதுகளுடைய அமைப்பு இருக்கு, குரு பகவானுடைய அமைப்பு இருக்கு. என்னதான் சோதனை வந்தாலும் கூட ராசியை குரு பார்க்கும்போது அத்தனையிலையும் ஒரு தெளிவு ஏற்பட்டு கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மனத்தெளிவு இவர்களுக்கு உருவாகும். ஸோ பாதகம் இல்லை, ஆனால் கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலம் 2026 எப்படி சார் இருக்கும்? கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், ஒளிபெருந்திய நேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. காசு சொல்றது, குடும்பத்தை சொல்றது, பார்வைகள், இதெல்லாம் சொல்றது. அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்றார். அந்த இடத்துல ஒரு இருள் கிரகம் இருக்கு. ராசிநாதன் தான், ஆனாலும் உங்களை மங்கடிக்க செய்கிறார். கூடுதலா ராசியாதிபதி போய் வக்ரம் பெறுகிறார். அப்ப தொழில் மாற்றம் தேவையில்லை, புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. கூடுமானவரை குடும்பத்தில் மௌன விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. வார்த்தையை கொடுத்துவிட்டு வாங்கி கட்டிக்கக்கூடிய ஒரு காலம். குடும்பத்தில் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா எடுத்தோடனே அவன் சொல்றிய அப்படின்ற மாதிரி. ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கும்போது நீங்கள் நியாயமாக இருக்கணும்னு நினச்சி நல்லதை சொல்லணும்னு செஞ்சு நம்ம உள்ளதானு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவரே எதிராக திரும்பக்கூடிய காலம். ஆக உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு குறையுதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய பேச்சு எடுபடலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலம். கொடுத்த பணத்திற்கு கணக்கு வரலையேன்னு கேட்டு காலம் முழுசும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால இந்த காலத்தில் போகிறது போகட்டும், வர்றது வரட்டும், இருக்கிறது இருக்கட்டும், பாப்பாத்தியம்மா மாடு வந்தால் கட்டினா கட்டு, இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் எதையும் இழுத்து பிடிக்காமல் விட்டு பிடித்தால் வாழ்க்கை விட்டு கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்துல ஆரோக்கியம், இந்த பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? கும்பராசிக்காரர்களுக்கு மாணவர்கள்னு சொல்லும்போது அதுவும் இளநிலை படிக்கக்கூடியவங்க, அடிப்படை கல்வி படிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் இல்லையா, அடிப்படை கல்விங்கிறது, 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி. படிக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு மைண்டு பிளாக் ஆகிடும், ஞாபக சக்தி குறைபாடு வரும், மறதி ஏற்படும், சொன்னதை அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா 7.5 சனி பாத சனி நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வக்ரமாக வேற இருக்கிறாரு. குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சுய பரிசோதனை தேவை, சுய முயற்சி தேவை,
கொஞ்சம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய சூழல் உருவாகும், உடம்பு எடுத்துக்காது, மனச்சோர்வு இருக்கும், பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீட்லேயும் படிக்கிற இடத்துலையும் ஒரு சில அழுத்தங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் மீன்ஸ் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல், ரொம்ப இது நடக்கலைன்னு வருத்தப்படாமல், சரி இது இல்லைன்னா அடுத்து நடக்கும், 4 மாதம் தானே ஓடிருங்கிற மனநிலையில் அவங்க இருக்கணும். பண விஷயங்களை நீங்களாக வழியக்க போய் யாருக்காவது கொடுத்து மாட்டிக்காதீங்க. யார்ட்டையும் வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் இந்த நேரம் தவிர்த்துருங்க, கெட்ட பேர் வரும், கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் சில கடன்கள் இருந்தால் அதிகப்படுத்தாமல் பார்த்துக்குங்க. நோய் இருக்குது, இந்த நோய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களா நாட்டு வைத்தியம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு ட்ரீட்மெண்ட், இவங்களே டாக்டர் ஆயிடுவாங்க. இவங்களே செல்ஃபாகவே தன்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு சரியாயிருன்னு என்ன தேவனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட்வைஸ் கேட்பாங்க, இதை பண்ணுங்கப்பாங்க, அதை பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிற இடத்துல எல்லாம் போய் டோக்கனை போட்டு வரிசையில் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் போகக்கூடிய இடங்களில் போய், எல்லாரும் சொல்லக்கூடிய இடத்துல போய் டோக்கனை போட்டு வரிசையில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் தீர்வு கிடைக்குதா, நோய்க்கு ஒரு முடிவு கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கல. அப்போ ஒப்பீனியனை நீங்களாகவே எடுத்துக்கிட்டு ஆலோசனைகளை அதிகம் கேட்டுக்கிட்டு சிரமப்பட வேண்டாம். இது கும்பராசிக்காரர்கள் நோய் விஷயத்தில் கவனம் தேவை. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்துல துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு இருந்தா சொல்லுங்க. பொதுவாக சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது எளிமையான சேவைகள், தன்னால் முடிந்த தான தர்மங்கள், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது, பெரியவங்க முதுமையில் இருக்கவங்களுக்கு ரோட்டில் பார்க்கும்போது தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது, உணவு முடிந்தால் வாங்கி கொடுக்குறது, பறவைகளுக்கு வீட்டிலேயே மாடியில் அல்லது வாசலில் ஏதாவது தண்ணீர் வைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உயிருள்ள பொருள்கள். அவங்களுக்கு நிறையா மனவேதனையில் இருப்பவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தானம் தர்மம் செய்வது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது. அனுமனுடைய வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் சனி பகவானுடைய பிரீத்தியை நல்லபடியாக கொடுக்கக்கூடியது. ஆக துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாரந்தோறும் சனிக்கிழமை அரச மரத்து பிள்ளையாருக்கு இலுப்பை எண்ணெயில் தீபமேற்றி வழிபாடு பண்ணி வருவது நல்லது. மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்வு வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தி கணபதியை பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. கண்ணதாசன் ஐயா சொன்னது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை இந்த 3 ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் சரியான வழி இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலத்துல துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. பலன்கள் மட்டும் இல்லாத பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப உபயோகமா இருந்தது. மிக்க நன்றி. நன்றி.